கோடி ரூபாய்க்கு மேல் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தல் பறக்கும் படையினர் இந்த பணத்தை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், முழு விவரங்கள். சென்னை பட்டினப்பாக்கத்தில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் பணமானது ஒரு வீட்டிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சத்தியமூர்த்தி என்பவருடைய வீட்டுல தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில 1 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும், அப்பொழுது தேர்தல் பறக்கும் படையினரோடு வருமான வரித்துறையும் அங்கு சென்று அந்த பணத்தை எண்ணக்கூடிய பணியில ஈடுபட்டிருப்பதாகவும், எதற்காக அந்த பணம் அந்த வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது, வேறு ஏதாவது பணப்பட்டுவாடாக்க, குறிப்பாக தேர்தல் நேரத்துல வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்வதற்கு வைக்கப்பட்டுள்ள பணமா என்ற கோணத்துல தற்பொழுது விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை வருமான வரித்துறையினர் தற்பொழுது ஏற்றிருக்கிறார்கள். அவர்கள் இந்த சத்தியமூர்த்தியுடைய பின்புலம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. தொடர்ந்து சென்னை மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகத்தை தடுப்பதற்காக தேர்தல் ஆணையம் பறக்கும் படையினரோடு தீவிர சோதனையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில சென்னை மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பட்டினப்பாக்கத்தில் சத்தியமூர்த்தி என்பவர் வீட்டுல கட்டுக்கட்டாக 1 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.